ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மொச்சை, முருங்கைக்காய், கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு வீடியோவில் காட்டலான்னு. இது வந்து மொச்சக்கொட்டை வந்து நம்ம மொதல் நாளே நான் ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. அது வந்து நம்ம சும்மாவும் ஆவியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் போடணுன்னா அழியாமல் பார்த்து வேக வச்சுக்கணும். நான் ஒரு விசில் தான் விட்டு அதை தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ புளி வந்து ஊற வச்சுட்டு கரைச்சி இப்போ எடுத்துட வேண்டியதான். அந்த சாந்து மட்டும் எடுத்து அதை எடுத்தாச்சு. அப்புறம் இல்லை தக்காளி சேர்த்து பண்ணும்போது குழம்பு அப்போ தான் காரம் அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதான் ரொம்ப காரம் அடிக்காமல் தக்காளி சேர்த்தோம்னா புளிப்பு கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்றது நல்லது இல்லையா, அதனால் தக்காளி 2 சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாத்தூள் வந்து நார்மல் மிளகாத்தூள் தான், காரத்தூள் கிடையாது. நார்மலாக சாம்பாருக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த சாதாரண மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறோம். அதை போட்டுட்டு நம்ம கல் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இப்போ வந்து நல்லா அந்த தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா, அதை நல்லா பிசைஞ்சு அதை மாதிரி செய்யும்போது தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சில பேர் வந்து அரிஞ்சு தாளிச்சிருவாங்க. அதை விட நம்ம அதை மாதிரி நல்லா பிசைஞ்சு விடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரசத்துக்கு செய்வோம் இல்லையா, அந்த போல். இப்போ குழம்பு எல்லாம் கூட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றி தாளிக்கிறேன் குழம்பு, மண் செட்டில் வைக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம வந்து இதை வந்து நல்லெண்ணெயிலே செஞ்சால் இன்னுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வேணால் நம்ம அதை செய்யலாம். என்கிட்ட அந்த அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லை, கடைசியாக கொஞ்சம் ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு நான் இப்படி தான் செய்கிறேன், ரீஃபைண்ட் ஆயில் தான் செய்கிறேன். இப்போது நான் வந்து வடகம் போடல. வடகம் போட்டால் ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் மாறி இருக்கும். நான் வந்து கடுகு, வெந்தயம், ஜீரகம் 3 கலந்து வச்சுருப்பேன். அதுதான் இப்போ ஒரே இதுவாக நான் போட்டுக்கிட்டேன். அது தனித்தனியாக இருக்கிறவங்களும் நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். கடுகு எப்போதும் மட்டும் கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். இப்போ அது போட்டு இதை பொரிய ஆரம்பிச்சிச்சு. கருவேப்பிலை கிள்ளி போட்டுட்டு அடுத்ததாக வந்து நம்ம சின்ன வெங்காயம் தான் இப்போ சீசனில் இருக்கியா, அதனால் கம்மியாக கிடச்சனால அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன்னா அது போட்டு செய்யலாமேன்னு ஒரு ஆசை. அதனால தான் அந்த குழம்பே வைக்கலான்னு நான் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இப்போ சின்ன வெங்காயத்தை வந்து முழுசாகவே போட்டால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும், எல்லாமே சாப்பிடுவோம். அதனால் அந்த சின்ன வெங்காயத்தை வந்து முழுசாகவே நான் உரிச்சிட்டு கழுவி போட்டேன். இதை போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கி விடலாம். பூண்டு இருந்தால் உரிச்சிட்டு நம்ம போடலாம். நான் வந்து பூண்டு இப்போ என்கிட்ட ரொம்ப இல்லை, நசுக்கி போட்டலாமேன்னு சொல்லிட்டு நான் சேர்க்கலை. வேணுன்னா நம்ம சேர்க்கணுன்னா போட்டு சேர்த்துக்கலாம். உரிச்சிட்டு நல்லா அதுமாரி வதக்கிட வேண்டியதான். இதை வதக்கி இந்த மாதிரி நம்ம நல்லா வதங்கணும். இதை வாழைக்காய் சேர்த்தோம்னா இப்போ சேர்த்துடணும். வாழைக்காய் செஞ்சோம்னா வதக்கி தான் செய்யணும் புளிக்குழம்புல. நான் இன்றைக்கி வந்து முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சேர்க்கறதுனால நான் இதோட தான் இப்போ வதக்கிட்டுருக்கேன். இப்போ அந்தமாரி வெண்டைக்காய் அதெல்லாம் இருந்தோம்னா நம்ம இப்பயே வதக்கிடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அப்புறம் வெங்காயம் இப்போ வதங்கி வந்துட்டுருக்கு. நல்லா தோல் சுருங்குற அளவு வதக்கணும். சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா, காரக்குழம்பை, அதை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை எடுத்து ஊற்றிடலாம். குழம்பை சுத்தமாக நல்லா ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட்லாம் முன்னே பார்த்துட்டேன். வேணால் தர்மம் நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அப்புறம் காயை உடனே போட்டுறக்கூடாது. ஏன்னா குழம்பு வந்து நல்லா மிளகாத்தூள் நெடி போகிற அளவுக்கு கொதிக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். காய் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். குழம்பும் கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும். நம்ம இப்பயே போட்டோம்னா குழம்பு கொதிக்காமல் போட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்காது, தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் நல்லா போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா இப்போ கொதிக்குது பார்த்திங்களா. ஒரு கொதி வந்து அந்த ஸ்மெல்லாம் கொஞ்சம் அடங்கின பிறகு நெடி போனதுக்கப்புறம் இப்போ நம்ம காய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ வந்து இந்த டைமில் வந்து நம்ம முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து முருங்கைக்காய் போட்டு கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு வைக்கிறோம். மொச்சக்கொட்டையை நம்ம இப்போ சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் நாளைக்கு வச்சு தான் சேர்க்கணும். எதனா நம்ம நல்லா அதை அவிச்சு தான் வச்சுருக்கோம். இப்போ போட்டோம்னா கரைஞ்சி போய்ட வாய்ப்பு இருக்குது. காயெலாம் வெந்து கொஞ்சம் முக்கால் பதத்தில் இருக்கும்போது நம்ம அதை போட்டு இன்னும் ஒரு கொதி விட்டு தான் நம்ம அதை ஆஃப் பண்ணணும். அடுப்பு ஆஃப் பண்ணணும். குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ அந்த மாதிரி அந்த பக்குவத்துக்கு வந்துடுச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மொச்சக்கொட்டையை போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வேணும்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். நான் பூண்டு தான் வந்து சொன்னேன் இல்லையா, அதனால் பூண்டு நசுக்கி அதை போட்டேன். இப்போ வேணால் நம்ம மிளகுத்தூள் வேண்டுறவங்க போட்டுக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டு நமக்கு கருவாட்டு குழம்பு மாதிரி ஸ்டைலில் இருக்கும். அது நல்லாவே இருக்கும். நான் இன்றைக்கி அதுமாரி வேணான்ட்டு நான் சேர்க்கலை, வெறும் பூண்டு மட்டும்தான் போட்டேன். எண்ணெய் நிறைய இது குழம்புல மேலே ஊற்றிட்டதுனால நான் இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்க்கலை. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதுதான். சூடான சாதம் வடித்தாச்சு. நான் இன்றைக்கி வந்து வாழைத்தண்டு பொரியல், பருப்பு ரசம் அதான் செஞ்சேன். அப்புறம் வந்து சைவ ஆம்லெட்டு தான் போட்டிருக்கேன். அதுதான் சரின்ட்டு அதையும் அப்படியே காமிச்சலாமேன்னு இப்போ எடுத்து சாப்பாடு பரிமாறிட்டுருக்கேன், பார்க்கலான்னு சொல்லிட்டு. மண் செட்டில் செய்யும்போது எல்லா குழம்புமே நல்லாயிருக்கும். பொதுவாக நம்ம எப்போதுமே வந்து சாம்பார் இதெல்லாம் குக்கரில் தானே செஞ்சிடறோம். நம்ம பருப்பு வேக வச்சுட்டு சீக்கிரம் வேலை ஆகிடும்ட்டு. அதனால் நம்ம அதுமாரி இந்த மாதிரி காரக்குழம்பு வேறு ஐட்டம்லாம் செய்யும்போது, கொஸ்து இதெல்லாம் செய்யும்போது மண் செட்டில் செஞ்சால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சத்தும் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா பொருளுமே நம்ம வந்து எவர் சில்வர் தான் இப்போ செஞ்சிட்ருக்கோம். அதனால் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு செய்கிறதுக்கும் நமக்குமே ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால்
நான் அடிக்கடி இது மாதிரி செய்வேன். நீங்களுமே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. அது மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கு. அப்புறம் அது மாதிரி கறிவேப்பிலை புளிக்குழம்பு கூட காரக்குழம்பு கூட வைக்கலாம். இன்னொரு வீடியோவில் நான் அதை பற்றி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.